Hi friends, welcome to JHA Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசிக் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பேசிக் சென்டென்ஸில் ஒரு 14 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2 times more அப்படின்னா 2 மடங்கு அதிகமாக. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது வந்துட்டு வேணும் அப்படின்னும் போது 2 times more கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படின்னும் போது 2 மடங்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இது பேசிக் இங்கிலீஷ். ஸோ 2 times மோர்னா 2 மடங்கு அதிகமாக. அதே 3 times மோர்னா 3 மடங்கு அதிகமாக. 3 மடங்கு அதிகமாக. இப்போ ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரிசி வாங்குறோம், இதை விட ஒரு 2 மடங்கு அரிசி அதிகமாக கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ அதே இப்போ 1 கிலோ அரிசி வாங்குறோம், 2 மடங்கு அதிகமாக கொடுங்கன்னா அப்போ 3 கிலோ அரிசியாக தாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இன்னும் 2 மடங்கு வேணும் அப்படின்றதுக்கு 3 times more, 4 times more அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, 3 times moreனா 3 மடங்கு அதிகமாக. ஓகேங்களா, 5 times more அப்படின்னா 5 மடங்கு அதிகமாக. 5 times more அப்படின்னா 5 மடங்கு அதிகமாக. 5 மடங்கு அதிகமாக. நெக்ஸ்ட் 10 times more அப்படின்னா 10 மடங்கு அதிகமாக. ஸோ இது நம்ம ஒரு குவான்டிட்டிக்காக நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா, யார்ட்டையாவது கேட்கணும்னா இப்போ வந்து 5 மடங்கு அதிகமாக தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 10 மடங்கு அதிகமாக தாங்க அப்படின்னு சொல்லும்போது 10 times more, 5 times more அது மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, 10 மடங்கு அதிகமாக. இந்த வீடியோ எதுக்குன்னா, பேசிக் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா, 100 times more அப்படின்னா 100 மடங்கு அதிகமாக. 100 times more அப்படின்னா 100 மடங்கு அதிகமாக. 100 மடங்கு அதிகமாக தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு பொருளோட நிறை, இப்போ வந்து அரிசி வேணும்னா 1 கிலோ அரிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அந்த குவான்டிட்டியே நம்ம சொல்கிறோம். அதே வந்து பால் கேட்டோன்னா 1 லிட்டர் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ இது மாதிரி லிட்டர் கணக்கில் பால்லாம் சொல்லுவோம். அதே வந்து கொஞ்சம் அரிசி, இது மாதிரி பருப்பு, இதெல்லாம் கிலோ கணக்கில் நம்ம கேட்போம். அதே மாதிரி அது இத்தனை மடங்கு வேணும்னா அதை விட இத்தனை அந்த டைம்ஸ், அவ்வளோ டைம்ஸ், 100 times அதிகமாக வேணும், 100 மடங்கு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, அதே 1000 times more அப்படின்னா 1000 மடங்கு அதிகமாக. 1000 மடங்கு அதிகமாக. 1000 மடங்கு அதிகமாக. அதே வந்து lakhs times more அப்படின்னா லட்சம் மடங்கு அதிகமாக தாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு அளவுக்காக நம்ம சொல்றது. ஓகேங்களா, 2 times moreனா 2 மடங்கு அதிகமாக. 3 times moreனா 3 மடங்கு அதிகமாக. 5 times more அப்படின்னா 5 மடங்கு அதிகமாக. 10 times more அப்படின்னா 10 மடங்கு அதிகமாக. 100 times more அப்படின்னா 100 மடங்கு அதிகமாக. 1000 times more அப்படின்னா 1000 மடங்கு அதிகமாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். யூ ஷுட் சச் தட். யூ ஷுட் சச் தட் அப்படின்னா நீங்கள் அதை தேட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது தொலைச்சிட்டீங்க, நீயே கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ யார்ட்டையாவது தொலைச்சிட்டாங்க அப்படின்னா நீயே போ கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதை தேட வேண்டும். நீங்கள் அதை தேட வேண்டும். நீங்கள் அதை தேட வேண்டும். நெக்ஸ்ட், ஷுட் யூ சர்ச் தட். ஷுட் யூ சர்ச் தட் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் அதை தேட வேண்டுமா. இதே வந்து கொஷினா கேட்கறது. இப்போ வந்துட்டு நீங்க போய் அதை தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது யூ ஷுட் சர்ச் தட். ஓகேங்களா, அதே வந்து யூன்றத இந்த சைடும் ஷுட்ன்றது இந்த சைடும் மாத்திரம் அது வந்து கொஷினா மாறிடும். அதாவது ஆக்சிலரி வேர்பை இந்த ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தோம்னா அதுதான் கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது நீங்கள் அதை தேட வேண்டுமா அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு வந்து ஷுட் யூ சர்ச் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீங்கள் அதை தேடக்கூடாதா,
நீங்கள் அதை கொஞ்சம் தேடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஆர்டரா வந்து நீங்க தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து கொஞ்சம் ரெக்வஸ்டா ஆர்டராவும் இல்லாம ரெக்வஸ்டா இல்லாம சொல்லனா நீங்க கொஞ்சம் அதை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல. அதுக்கு தான் அது மாதிரி வேர்ட்ஸ் தான், அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம இதை சொல்றோம். ஓகேங்களா? யூ ஷுட் சர்ச் தட் அப்படின்னா நீங்கள் அதை தேட வேண்டும். அதே ஷுட் யூ சர்ச் தட் அப்படின்னா நீங்கள் அதை தேடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் நாட் சர்ச் தட் அப்படின்னா நீங்கள் அதை தேடக்கூடாது. நீங்க அதை தேடக்கூடாதா அப்படின்னு சொல்றோம்ல, நீங்க அதை இந்த வேலையை நீங்க அவங்க சொன்னாங்க செய்யக்கூடாது சரியா அப்படின்னு இப்ப நான் சொல்றேன்னா, அவங்க சொல்றாங்க நீ இந்த வேலையெல்லாம் செய்யாதமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒருத்தவங்க கிட்ட சொல்றேன்னா, அதை வந்துட்டு அது எப்படி சொல்றதுன்னா, நீங்கள் அதை தேடக்கூடாது. சரி ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆர்டரா சொல்றது. நீங்க அவங்க சொல்றாங்க நீங்க செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டர் போட்டு போறேன். உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு வேலையை சொல்லியிருக்காங்க, நான் வந்து நீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஓகேங்களா? அது மாதிரி நீங்க அதை தேடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து யூ ஷுட் நாட் சர்ச் தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஷுடின்ட் யூஸ் சர்ச் தட் அப்படின்னா நீங்கள் அதை தேடக்கூடாதா. ஸோ இதே வந்துட்டு தேட வேண்டுமா அப்படின்னு நம்ம கேட்டோம். நீங்கள் அதை இதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் அதை தேடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்குறோம். நீங்கள் அதை தேடக்கூடாதா. யூ ஷுட் நாட் சர்ச் தட் அப்படின்னா நீங்கள் அதை தேடக்கூடாது. ஷுடின்ட் யூ சர்ச் தட் அப்படின்னா நீங்கள் அதை தேடக்கூடாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். ஓகேங்களா? அதே வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன், தேடக்கூடாதா. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை தேடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டு முடிக்கிறோம். ஓகேங்களா? அதே முன்னாடி இருந்தது ஒரு சின்ன கரெக்ஷன், நீங்கள் அதை தேட வேண்டும். யூ ஷுட் சர்ச் தட்னா நீங்கள் அதை தேட வேண்டும் சொன்னோம். அதே ஷுட் யூ சர்ச் தட் அப்படின்னா நீங்கள் அதை தேட வேண்டுமா. நீங்கள் அதை தேட வேண்டும் சொல்லியிருக்கோம்ல, இதை வந்து தேட வேண்டுமா அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? தேட வேண்டுமா, நீங்க தான் அதை தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல, அதுக்கு தான் நீங்கள் அதை தேட வேண்டுமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், தே பப்ளிஷ்ட் த நியூஸ் அப்படின்னா அவர்கள் செய்திகளை பிரகித்தனர். அவர்கள் செய்திகளை பிரசுரித்தனர். பிரசுரித்தனர் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிரசுரித்தனர் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் செய்திகளை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரசுரித்தனர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து தூய தமிழ்ல சொல்ற வேர்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், did they publish the news அப்படின்னா இதே கொஸ்டினா கேக்குது. அவர்கள் செய்தியை பிரசுரித்தனர் அப்படின்னு சொல்றோம். அதே வந்துட்டு அவர்கள் செய்தியை பிரசுரித்தனரா அப்படின்னு கேக்குது. அதாவது நியூஸை பப்ளிஷ் பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு வந்துட்டு அவர்கள் செய்திகளை பிரசுரித்தனரா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆன்சரை நம்ம கொஸ்டினா மாத்தணும்னா தே பப்ளிஷ்டுன்னு இருக்கிறதுக்கு பதிலா டிட், ஏன்னா இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கா, பப்ளிஷ்டுன்றது பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு பதிலா நம்ம என்ன கொஸ்டின் டைப்ல என்ன கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா டிட்ன்ற வேர்டை கொண்டு வரணும். டிட் தே பப்ளிஷ், இந்த இடத்துல பப்ளிஷ்டுன்னு இருக்குது, டிட்னு வந்துருச்சு. ஸோ அதனால இங்க பப்ளிஷ். ஓகேங்களா? பப்ளிஷ் த நியூஸ். ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின், இது அதுக்கான ஆன்சர் மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தே டிட் நாட் பப்ளிஷ் த நியூஸ். இதே வந்து நெகட்டிவ், இப்போ வந்து பாசிட்டிவா சொல்லிட்டோம். அதாவது அவர்கள் செய்தியை பிரசுரித்தனர் அப்படின்னா தான் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதே வந்துட்டு தே டிட் நாட் பப்ளிஷ் த நியூஸ் அப்படின்னா அவர்கள் செய்திகளை பிரசுரிக்கவில்லை. அவர்கள் செய்தியை பிரசுரிக்கவில்லை. அவர்கள் செய்தியை பிரசுரிக்கவில்லை. அதே வந்து didn't they publish the news, அதாவது இதை வந்து கொஸ்டின் டைப்பா கேட்குதுன்னா
டிடின்றது ஃப்ரண்ட்ல வந்துடணும், டேன்றது அடுத்தது வரணும். ஓகேங்களா? டிடின்ட் தே பப்ளிஷ் த நியூஸ் அப்படின்னா அவர்கள் அவர்கள் செய்தியை அவர்கள் செய்தியை பிரசுரிக்கவில்லையா? அவர்கள் செய்தியை பிரசுரிக்கவில்லையா? செய்தியை பிரசுரிக்கவில்லையா? ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 14 சென்டென்ஸுமே பேசிக் சென்டென்ஸ் தான். இந்த பேசிக் இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ்லாம் இதில் வந்துட்டு இருக்கோம். ஸோ பேங்கிங்க்கு எழுத வேண்டிய லெட்டர்ஸ் கூட இதில் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை. See you. Take care. God bless you.